செய்திமலர் நேயர்களுக்கு வணக்கம். நான் ராகுல். இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் ஆர்எஸ் புரத்துல இருக்கக்கூடிய தேவேந்திரன் ஹவுஸ்க்கு தான் வந்திருக்கோம். இங்க எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் இருக்கும். எதுக்காக வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, வருஷம் முழுக்கமே சாப்பாடு இலவசமா குடுத்துட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ₹1 வாங்கிட்டு இருந்தாங்க இவங்களோட லஞ்சுக்கு. ₹1 குடுத்தா போதும் ஒரு சாப்பாடு பார்சல் தரோம் அப்படின்றாங்க. ஆனா இப்போ அந்த ₹1 கூட எங்களுக்கு தேவையில்ல. நீங்க இலவசமா வந்து உங்களோட சாப்பாடு பசிய போக்கிட்டு போங்க அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் தான் குடுத்திருக்காங்க. அண்ட் இங்க இருக்கக்கூடிய நிறைய மக்கள் வந்துட்டு வாங்கிட்டு போறாங்க. அண்ட் ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 300 லஞ்ச் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த ஒரு இனிஷியேட்டிவ் ஒரு பயங்கரமான அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயம் தான். வாங்க மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். இங்க என்ன மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, என்ன மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பினஸ் கொடுத்துருக்கோ அதை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க போலாம். இல்ல என்னென்ன மாதிரி சாப்பாடுலாம் இங்க கொடுக்குறாங்க உங்களுக்கு? இங்கே வந்துங்க தாலி சாப்பாடு, தக்காளி சாப்பாடு, லெமன் சாப்பாடு, புளியோதரை சாப்பாடு, தயிர் சாப்பாடு இப்படியெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க சார். ஓகே. முன்னாடி ₹1 வாங்கிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த ₹1 வாங்கல. ஆமாம் இந்த சார். சேவை அது பத்தி எப்படி நினைக்கிறீங்க நீங்க? அது வந்து ₹1 வாங்கிட்டு இருந்து வந்துங்க, அது ட்ரெஸ்ஸுக்கு போகிற பணம், கோயிலுக்கு போகிற பணம். அது வாங்க மாட்டாங்க, சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வாங்கினாங்க. அது என்ன தெரியுமா, நம்ம எல்லாம் செய்கிற தவறு தான். காசு இல்லைன்னு பரவாயில்ல வாங்கிக்கன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன தெரியுமா பண்ணுறாங்க, நாலனா 50 பைசா போட்டு எல்லாத்துக்கும் கெட்ட பேர் வாங்கிட்டாங்க சில பேர். அவங்க இன்னும் ₹1 இல்லைன்னு பரவாயில்ல வாங்கிக்கங்க அப்படின்னு இப்பதான் சொல்கிறாங்க. அந்த சேவை வந்துட்டு இப்ப காசு இல்லாம இப்ப வாங்குறாங்களா? பெரிய விஷயம். இதனாலதான் வந்து இவங்க வந்து காசே வாங்க வேண்டாம்ட்டாங்க. அது வந்து நம்ம நல்ல பண்ற விஷயமா இருக்குல்ல. ஒரு ஆள் பண்ற தப்பு தான் எல்லாத்துக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல இங்க சாப்பிட? சாப்பாடு எங்களுக்கு பிடிச்சிருக்குங்க. ஓகே. என்ன ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷப்பா. ம். உங்க குடும்பமே நல்லா இருக்கணுங்க. ஏன்னா வயசானவங்க வந்து நீங்க எவ்வளவு நாட்களா இங்க வந்துட்டு இருக்கீங்க? நான் ஒரு 3 மாசம் 4 மாசம் வந்துட்டு இருக்கேன். உங்க குடும்பமே நல்லா இருக்கணுங்க. ம். இல்லாதவன் வந்து தான திருச்சியில அன்னதானம் தாங்க. தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம். அன்னதானம் அது இல்ல, பணம் காசுனால் கூட இல்ல. பசிக்கான வரும்போது இந்த சாப்பாடு கொடுத்து உதவி பண்ணும். அவங்க குடும்பம் நல்லா இருக்கு. எத்தனை ஜனம் வந்து வாங்கிட்டு போறாங்க. அதனால அவங்க குடும்பம் நல்லா இருக்கு. உங்களுக்கு என்ன இங்க செய்யற டிஷ்ல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்னா என்னது? இந்த எலுமிச்சஞ்சாறு, எலுமிச்சை தான் ரொம்ப பிடிக்குமா? சரி. புளியோதரை, எலுமிச்சை சாப்பாடு. சரி. சரி. எனக்கு எத்தனை ஜனங்க வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு போறாங்க பாருங்க. நாங்கெல்லாம் சாப்பிடாம ஒரு ஒரு நேரத்துக்கு வேலைக்கு வந்துடுறாங்க. வீட்டு வேலைகளுக்கு, ஆபீஸுக்கு போட்டுறக்கெல்லாம் வந்துடுறாங்க. இது வாங்கிட்டு போய் தாங்க சாப்பிடும். ஒருவேளை சாப்பாடு வெளியே எவ்வளவுமா இருக்கும் இங்க? ஒரு வேளை சாப்பாடு ₹50. ஆமா, அந்த ₹50 மிச்சம் பண்ற மாதிரி இருக்கு. மிச்சம் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ₹1 வாங்கிட்டு இருந்தாங்க. இப்ப அது கூட வாங்கறது இல்ல. எல்லாமே ஃப்ரீயா தராங்க. ஃபர்ஸ்ட் மோர் ஊத்திட்டு இருந்தாங்க. வெயில் காலத்துல மோரும் கொடுத்துட்டு மோரு கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ சரியான கூட்டமா இருக்குங்க. அப்போ ஃப்ரீயா தாங்க மோரும் நல்லா இருக்குங்க. எந்த இது இருக்காதுங்க. நல்லா குளிர்ச்சியா இருக்குங்க. மோர் குடிச்சால சூப்பரா இருக்குங்க. உடம்புக்கும் நல்லா இருக்குங்க. இது ஏழை மக்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு இதுதான். ஏழை மக்களை தாண்டி பொதுமக்களுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்துறாங்க. அதனால இது வந்து ஒரு சிறப்பான திட்டம் தான். இது வந்து அவங்க நீடூழி வாழ்க. எல்லாத்தோட பொதுமக்களோட சார்பாக நான் அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னென்ன மாதிரி சாப்பாடுலாம் நான் கொடுத்துட்டு வராங்க? வெரைட்டி ரைஸ் தான் எல்லாம். உங்களுக்கு தயிர் சாதம், லெமன் சாதம், தக்காளி சாதம், எல்லா சாதமும் அப்படி கொடுத்துட்டு தான். உங்களுக்கு எது பிடிக்கும் இங்க கொடுக்கறதுல? தர்மம்னு கொடுக்குறாங்க. அது எது இருந்தாலும் நமக்கு சந்தோஷம் தானுங்க. அது அதுதான் வேணும் நமக்கு. ஏன்னா அவங்க மனசார கொடுக்குறாங்க. அது வந்து நம்ம ஏத்துக்கணும். வெயில் டைம்ல வெளியே போய் களைப்பா வேலை போயிட்டு வரோம். ஒரு வேளை சாப்பாடு ஒரு ₹50 ₹60 இருக்குமா? கண்டிப்பா. அது வந்து இப்ப நம்ம மிச்சப்படுத்துற மாதிரி ஆச்சுல்ல. மிச்சம் பீடி சிகரெட் எதுவும் குடிக்காம இருந்தா அது ஒரு ₹100 மிச்சம் ஆச்சு இல்லைங்க. நம்ம வீட்டுக்கு கொடுக்கறக்கு ஆச்சல். அப்படிதான். அதனால அவங்கள பாராட்டணும். அவங்க மனதார நீடூழி வாழ்க. இவ்வளவு பெரிய விஷயம் பண்றாங்க. தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். இந்த மாதிரி மனம் எல்லாத்துக்கும் இருக்கணும். எனக்கு இல்லைங்கிறது ஒரு வருத்தம் இருக்கு. இருந்தாலும் இது மாதிரி ஒரு பார்த்ததே கிடையாது தமிழ்நாட்டுக்குள்ள. இந்த மாதிரி உணவு வந்து இலவசமா கொடுக்கறது வந்து தானத்திலும் பெரிய தானம் அன்னதானம் அப்படிங்கறத நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப வரவேற்கத்தக்கது. எல்லாரும் பசியாரி சாப்பிட்டு நல்லா வாங்கிட்டு போறாங்க. நிறைய இடத்துல சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுற நபர்கள் இருக்காங்க. இது எத்தனையோ கோடி புண்ணியம் அவங்களுக்கு. எவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க இந்த திட்டத்தை? நான் இப்போ 1.5 வருஷம் இங்க வந்துட்டு இருக்கிறேங்க. அந்த கோயிலுக்கு வேலைக்கு இங்க வந்து கொடுத்துட்டு கோயில வேலை செஞ்சுட்டு இங்க வந்து சாப்பாடு வந்து கொடுத்துட்டு நானே எடுத்துட்டு போவேன். உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்குல்ல? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு பெரிய சேவை பண்றாங்க. இத பார்த்து 4 பேருக்கு சொல்லணும்னா என்ன விஷயம் நீங்க சொல்லுவீங்க? இப்படி பண்ணுங்க, இல்லாதவங்களுக்கு உதவுங்க, அவங்க இத்தனை இது பண்றாங்க அப்படின்னு சொல்லுங்க. இந்த சேவையை நான் பெருமையா நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு நிறைய பேர் உணவளித்தா ரொம்ப நல்லா.
இதே மாதிரி நிறைய நல்லுள்ளங்கள் கொண்டு வந்த நிறைய பேர் இதே மாதிரி பண்ணுனா இன்னும் பசியே இல்லாம நிறைய பேர் நல்லா இருப்பாங்க. ஓகே. நீங்க எத்தனை நாட்களா இங்க வந்துட்டு இருக்கீங்க? நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசம் இங்க வந்து. ஓகே. கரெக்டா 12:30 மணிக்கு வந்துட்டீங்கன்னா 300 சாப்பாடு தான் இருக்கும்னு சொல்றாங்க. சில நேரம் நான் கிடைச்சா வாங்கிட்டு போவேன், இல்லைன்னா பரவாயில்லன்னு. இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது நல்ல முறை. ஆமா. முன்னாடி இந்த ₹1 அப்படின்ற ஒரு விஷயம் போட்டிருந்தேன். ₹1 கொடுத்துட்டு சாப்பாடு வாங்குறது. இப்ப அந்த ₹1 கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்ல முறை தான் இது. அந்த சிலருக்கு அந்த ₹1 கூட இருக்காது, கொடுக்கறதுக்கு இருக்காது. அது வாங்குறது நல்ல முறை. அதுதான் நான் கேட்கும் போது அதுதான் சொல்லியிருந்தாங்க. அந்த ₹1 கூட இல்லாம நிறைய பேர் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அந்த ₹1 கூட இருக்காது. இது ஏழை எளிய மக்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இன்னைக்கு தெய்வேந்திரன் ஹவுஸ்ல தக்காளி சாதம் ஸ்பெஷல் போட்டிருக்காங்க. ஸோ தக்காளி சாதத்துக்கு கூட ஒரு ஊறுகாய் தராங்க அண்ட் ஒரு வாட்டர் பாட்டில் தராங்க. ஸோ நீங்க தண்ணி கூட வேணாம், தண்ணியும் நாங்கள் இலவசமா தரோம்னு சொல்லிட்டு தண்ணியும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நான் சாப்பிட்டு எப்படி இருக்கு என்ன டேஸ்ட் உங்ககிட்ட சொல்றேன், சரிங்களா? ஓஹா, சூப்பரா இருக்கு. ஹோட்டல்ல சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீல் தான் இருக்கு. ஸோ இது ஒரு இலவசமா தராங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நார்மலா இருக்க ஃபுட்டு அப்பெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு டிஷ்ஷாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் கண்டிப்பாக ஆர்எஸ் புரம் கோயம்புத்தூர் சைடில் இருந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த தெய்வேந்திரன் ஹவுஸ்க்கு இந்த பக்கத்தில் என்னைக்காச்சும் வேலைக்கு டைம் இல்லை, சாப்பிட காசு இல்லைன்னா தாராளமாக நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு சாப்பிட்டு போகலாம். ஸோ எஸ், நான் என்னோட தக்காளி சாதத்தை சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நீங்கள் கோயம்புத்தூர் பக்கத்தில் ஆர்எஸ் புரம் சைடில் இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த இடத்துக்கு வந்துட்டு நான் கண்மூடித்தனமாக வரலாம். ஸோ எப்போ வந்து 12:30 to 1 o'clock வந்துட்டு லஞ்ச் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 300 பேக்கேஜஸ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த 300 பேக்கேஜஸ்க்குள்ளே நீங்கள் வந்துடணும். ஒரு 1/2 hour வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களை சாப்பாடு சாப்பிட்டு போகலாம். அண்ட் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் பயங்கர ஒரு கிரேட்டான விஷயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நீங்களும் இந்த வீடியோ பார்த்து இருக்கிறவங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச சேவை மக்களுக்கு பண்ணணும். அதுதான் இந்த வீடியோட இனிஷியேட்டிவாக இருக்க போது. உங்ககிட்ட இருக்க ₹1 ₹2 அது வந்து மக்களுக்கு கொடுத்து உங்ககிட்ட இருக்கிறத ஷேர் பண்ணி பழகுனா அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட அடுத்த ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ வந்து டாடா பை பை, see you, take care from me, ராகுல், signing off.